இங்கேருந்து நான் கீழே விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து பாரு, தயவு செய்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணாத, இதுக்கப்புறம் நீ உன்னை ஹர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே ஹக் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் நீ என்னை இன்னும் லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ என்னை சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயினாக அப்படியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா புக்கே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், நிறைய லக்ஸுரியஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த புக்கேவை தூக்கி குப்பையில் போட்டுடுறாங்க. ப்ளஸ் அந்த லக்ஸுரியஸ் ப்ராடக்ட்டை அந்த கடையிலேயே போய் கொடுத்து காசாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ உடனே ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வருது, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நிறைய எழுதி இருக்கு. ஸோ இது வந்து சார்லியோட அம்மா தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து சார்லி சின்ன வயசுலேருந்து ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க லோன்லியாக இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருக்கான். ப்ளஸ் அவங்க பர்த்டேக்கு வந்து கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் அவங்க கிட்ட கொடுக்குற அளவுக்கு தான் தைரியம் கிடையாது. ஸோ எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. இவனை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் இவ்வளோ நாளாக, இவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், சரி இதுக்கு மேலேயும் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறாங்க. ஈத்தன் ஹீரோயினோட டிராயிங்கை வந்து ரொம்ப நாளாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வரான். பார்த்தா ஹீரோயின் வந்து பேக் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு நிற்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது பாரு, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். நான் வந்து வெளில போகிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே, இது பாரு, நீ இங்கேருந்து போகணும் அப்படின்னா நான் செத்ததுக்கு பிறகு தான் நீ போகணும், நீயே முடிவு பண்ணு, உனக்கு அந்த சார்லி வேணுமா இல்லை நான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் வந்து ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற, தயவுசெய்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈத்தன் வந்து 4 ஷார்ட் கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுருக்கான். நீ ஒரு வார்த்தை சொல்லும் போதும் நான் ஒன்றும் குடிப்பேன், இதில் பாய்சன் கலந்துருக்கு, ஸோ நீ சொல்கிற வார்த்தையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் அந்த 4 ஷாட்டையுமே எடுத்து குடிச்சிடுறான். ஸோ அதில் பாய்சன் கலந்துருக்கு அப்படின்றது ஹீரோயினுக்கும் தெரியும். பட் ஆனால் அவங்களால முடியல. ஸோ நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே இருக்க வைக்கிறதுக்கு நான் இங்கேருந்து போயிடுறேன், நீ செத்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த 4 ஷாட்டையுமே குடிச்சிடுறான். அவனுக்கு பாய்சன் ஏறிடுது. உனக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு சொல்கிறான் கடைசியாக. ஹீரோயினா இதை கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஈத்தனை.